வாழ்க வளமுடன். இந்த நாள் இனி நாளாக மலரட்டும். இது உங்கள் நிதி. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிடில் கிளாஸ் நண்பர்களோட குமுறல்கள். ஆமாங்க, நானும் என்னோட தோழி நதியாவும் ரொம்ப நாள் கழிச்சு நேரில் சந்திச்சோம். நம்ம கிளாஸ்மேட் சுமதி டாக்டர் ஆயிட்டாலான்னு சொல்ல, என்னது கிளாஸ்மேட் சுமதி டாக்டர் ஆயிட்டாலா? அவள் என்னை விட சுமாராக தானடி படிப்பா, என்னை விட 10 மார்க் கம்மி தானே நான் கேட்க. ஆமாம், அவங்க தாத்தா பாட்டி சேர்த்து வச்சது சொத்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் டாக்டர் ஆயிட்டான்னு சொல்ல, அப்போ நீ ஏண்டி நதியா டாக்டர் ஆகல? நான் அவளை கேட்க, என் தாத்தா அந்த காலத்தில் 500 ரூபாய்க்கு எல்லாம் சொத்து வித்துட்டாருன்னு சொல்ல, உங்கள் தாத்தா எப்படின்னு கேட்க, சேச்சா எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவர், எந்த சொத்துமே விற்கல அப்படின்னு நான் சொல்ல, அவள் அப்புறம் ஏண்டி நீ படிக்கல? ஆனால் எங்கள் அப்பா 5000 ரூபாய்க்கு எல்லாம் சொத்து வித்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல, என்னடி யோசிக்கிறேன்னு அவ கேட்க, இல்லடி நம்மளே இப்படி கஷ்டப்படுறோமே, அவளோட நிலைமையை யோசிச்சு பார்த்தேன். அவனை சரி பண்ணி உடனே அவனை டிஸ்சார்ஜ் பண்ணு. சார் உடனே டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா ஃபெவிகால் போட்டு ஒட்டி தான் சார் அனுப்பணும். சரி பரவாயில்ல. நமக்கெல்லாம் வீட்டுல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு. அதான் வாயை குத்துருக்காங்களே. அதேதான்.